விதிசார் நியூமராலஜி, ஃபார்மெட் நியூமராலஜி மாதிரி அடுத்து விதிசார் நியூமராலஜி. விதிசார்னா நம்மளுடைய விதியை நிர்ணயிக்க பண்ணுறது. புதுசாக சொல்லுங்கள். இதில் விதிசார்னு ஒன்று இருக்குது, விதிஷான்னு ஒன்று இருக்குது. விதிசார்னாக்கா ஆண்களை குறிக்கும், விதிஷா அப்படின்னா பெண்களை குறிக்கும். ஒரே நம்பரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் பண்ணும். பல ரூபத்தில் வேலை செய்யும். அதெல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி அழகாக அதை சரி பண்ணி அதை கொண்டு வர்றது தான் நம்ம ஃபார்மல் நியூமராலஜியில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். இந்த விதிசார் நியூமராலஜின்றதுனா என்ன அப்படின்னாக்கா, இது மூணுத்தையும் கூட்டணும். தேதி, மாதம் 1 வருஷத்துலேயே 1 1 2 3 திருப்பி விதியில் 3 வந்துடுச்சு. அப்போ அது 3 கிட்ட 1 2 3 3 3 6 விதியன் 3ஐயும் தாண்டி இப்போ 6 புதுசாக உள்ள ஒரு நம்பர் வருது. இப்படி தான் நான் பார்க்குறது, இப்படி தான் நான் பார்ப்பேன். இப்படி பார்த்தா தான் வேலையே செய்யும் எல்லாத்துக்கும். நீங்கள் எதை வேணாலும் படித்து வச்சுக்கோங்க, எதை வேணாலும் செய்யுங்க. அஸ்ட்ராலஜியில் தலைகீழாக கூட படிச்சுக்கோங்க, மொத்தம் ஃபிங்கர் டிப்ஸில் கூட வச்சுக்கோங்க. எண்களுக்கு முன்னாடி அது ஒன்றும் வேலை செய்யாது. பொதுவாக ஏஞ்சல் தேவதை அப்படிங்கிறது கண்ணுக்கு புலப்படாதது, கண்ணால் பார்க்க முடியாதது. ஆனால் உங்கள் தேதியிலே பார்த்திங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் தேவதைக்கு உண்டான நம்பர் உள்ளே இருக்கிறது. இப்போது விதிசார நியூமராலஜிக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அதே தான், அதில் ஒரு சில நம்பர் மட்டும்தான் தேவதை நம்பர். தேவதை நம்பர் முதல்ல நமக்கு என்ன பண்ணும்? அது ஒரு தேவதை இருக்கிறாள் அப்படின்றால் அந்த தேவதை எப்படியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் பேர் இல்லை. இப்போ பேரை கொடுத்ததுக்கப்புறம் தேவதை போன்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு படி மேலேயே போய் சொல்லணுன்னால் தேவதையே உங்கள் கூட வாழ்வாள். அந்த நம்பர் கூட இந்த இவருக்கு பேரை கரெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட பேசுகிறாரு, ஐயா என் கூட தேவதையே வாழ்கிறாரு. அப்படியா, நீங்கள் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் பார்த்தேன், என் கூட தேவதையே இருக்குது என் கூடிய அப்படின்றார். அதுக்கு தான் அந்த நம்பர் கொடுத்தாரு. தேவதையோடய வாழலாம் நீங்கள். ஏன்னா தேவதை அவள் வர்றான்னாக்கா நீங்கள் தேவதையாக இருந்தாலும் தான் உங்கள் கூட தேவதை வர முடியும். விதிஷா நியூமராலஜி, தேவதை நியூமராலஜி, இந்த மூணுத்தையும் ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் மற்றவர்களுடைய வாழ்க்கை உங்களது உள்ளங்கையில் இருக்கும். ஃபார்மெட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மெட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் நேயர்கள் கேட்டிருக்கக்கூடிய பல்வேறு விதமான கேள்விகளுக்கு தெளிவான பதில் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தனசேகர் ராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். நம்மளுடைய நேயர்களுக்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் நிறைய பேருக்கு நீங்கள் ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய தந்தையாக இருக்கீங்க அப்படின்றது தெரியும். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை நியூமராலஜியில் புதுசாக கண்டுபிடிச்சிட்டே இருக்கீங்க சார். ஃபார்மெட் நியூமராலஜி அப்படின்ற ஒரு மெத்தடே கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே உட்பிரிவுகளாக நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு ஒவ்வொரு முறையுமே நீங்கள் சொல்கிற ஒவ்வொரு விஷயமே ரொம்ப புதுசாகவும் ரொம்ப சர்ப்ரைசிங்காகவும் இருக்குது. ஏன்னா இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் கூட நியூமராலஜியில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா, சாத்தியமாக இருக்கா, அதை பயன்படுத்தினா சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு நிறைய வியப்பில் எங்களை அழுத்திருக்கீங்க. அந்த மாதிரி ரீசன்ட் டைமில் ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா சார்? அதை பற்றி எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க சார். ஆமாம், கண்டிப்பாக. நம்மளுடைய ஃபார்மெட் நியூமராலஜியினுடைய மெயின் ரோலே என்னன்னாக்கா ஆராய்ச்சி தான். கண்டிப்பாக. இந்த ஆராய்ச்சி எப்பவுமே ஒரு 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 சப்ஜெக்டில் ஆராய்ச்சின்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டா அது முடிய கிடையாது. அது ஒரு எண்ட்லெஸ்ஸு. ஆராய்ச்சிக்கு அவ்வளோதாங்க, ஆராய்ச்சி முடிஞ்சு போச்சு சுபம் அப்படின்னு போட்டுலாம் அனுப்ப முடியாது. ஏன்னா ஆராய்ச்சின்னு சொன்னாவே ஆராய்ச்சிக்கு தொடர்ச்சி தான், கண்டினியூட்டி தான் இருக்கும், முடிவு கிடையாது. ஏன்னா அது முடிவுன்னு ஒன்று இருந்தால் அது பேர் ஆராய்ச்சி இல்லை, அது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதேமாரி நம்ம ஃபார்மெட் நியூமராலஜிங்கிற ஆராய்ச்சி மூலமாக கிடச்சிது. அது மட்டும்தான் கிடச்சிதானாக்கா அடுத்து இன்னும் 2 சொல்ல போகிறோம். நான் டைட்டில் இப்போ சொல்கிறேன், அதை பற்றி ஒரு டெஃபினிஷன் 1 by 1 சொல்கிறேன். என்னங்க கிடச்சிது உங்களுக்கு? விதிசார் நியூமராலஜி, ஃபார்மெட் நியூமராலஜி மாதிரி அடுத்து விதிசார் நியூமராலஜி. விதிசார்னா நம்மளுடைய விதியை நிர்ணயிக்க பண்ணுறது. புதுசாக சொல்லுங்கள். இதில் விதிசார்னு ஒன்று இருக்குது, விதிஷான்னு ஒன்று இருக்குது. விதிசார்னாக்கா ஆண்களை குறிக்கும், விதிஷா அப்படின்னா பெண்களை குறிக்கும். நீங்கள் புதுசாக அதுக்கு நியூமராலஜி, விதிசார் நியூமராலஜி, விதிஷா நியூமராலஜி.
புதுசாக சொல்கிறீங்க. நான் சொல்லலை, இதெல்லாம் இருக்குது, நம்ம கண்ணுக்கு இப்போ தெரியுது. இப்போ எப்படி உலக கண்ணுக்கு என்ன நேரம் வரும்போது என்ன தெரியுதோ, எனக்கே இது கொஞ்சம் வருஷம் கழிச்சு இது எனக்கு தெரியுது. 40 வருஷம் முன்னாடி அதுக்கு தெரிஞ்சுது, இப்போ இது தெரியுது. ஆனால் அதுவும் எனக்கு நான் அப்போவுமே அதை ஃபாலோ தான் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த விதிசார் நியூமராலஜி நான் ஃபாலோ தான் பண்ணுறேன். ஆனால் அது பண்ணாக்கா இந்த ஃபார்மெட் நியூமராலஜி எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணக்கூடியது தான். எதுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா இப்போ ஜாதகம் படித்து கூட நம்ம பார்க்குறோம். ஜாதகத்தில் பார்த்தா கூட ராசி நட்சத்திர பிறக்கிறோம். அதை வந்து ஒரு கட்டத்துக்குள்ளே அடைச்சி வைக்க முடியுமா? ஒரு ஜாதகத்தில் பார்த்தா ஒரு ராசியை இதுக்குள்ளே அடைச்சி வைக்க முடியுமா? நட்சத்திரத்தை பார்க்குறோம், அதுவும் உள்ள அடைச்சி வைக்க முடியுமா? அங்கே எப்படி அதுக்கு ஒரு எண்ட்லெஸ்ஸோ முடிவற்றதோ, இந்த எண்கணிதமும் முடிவற்றது. சொல்லிக்கிட்டே போகலாம், வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சரிங்க, ஃபார்ம் நியூமராலஜி பற்றி ஓரளவுக்கு எங்களுக்கு அப்படி இப்படி நீங்கள் உங்கள் ப்ரோக்ராம் நிறைய பார்க்குறோம், உங்கள் புக்கே படிச்சிருக்கிறோம். ஏன்னா அது உலகம் ஃபுல்லாக இருக்குது. 35 வருஷத்துக்கு முன்னாடி ராஜாஸ் நியூமராலஜி போட்டோம், அது நிறைய பேர் படித்து பத்திரமா வச்சுருக்காங்க. இன்றைக்கி சரி, வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும், வைக்காதவங்க புதுசாக பார்க்குறாங்களா என்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா ஒரு 2, 3, 4, 5 லைன் மட்டும் சொல்லிவிட்டு நான் அதில் வந்து மூவ் பண்ணிடுறேன். என்னை புதுசாக பார்க்குறவங்களுக்காக. இந்த பார்க்கும்போது ஃபார்மல் நியூமராலஜி அப்படின்னு சொன்னாவே என்னமோ பார்க்க போகிறோம், தேதி மாதம் வருஷம் அதை கூட்டினாக்கா கடைசி விதியன், அதுதான் விதியன்னு சொல்கிறோம். 4வது நம்பர் தான் விதியன். இந்த 4 ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் நமக்கு ஒத்து போகிற நம்பர் இருக்கணும், இருக்குமான்னு தெரியாது. அது கடவுள் கொடுத்தது. இருக்கும், இல்லாமல் போகலாம். இருந்தால் சந்தோஷம், இல்லைன்னா என்ன பண்ணுறது? அதை ஓவர் கம் பண்ணுறது. இப்போ ஜாதகத்தில் இவ்வளோ ப்ராப்ளம்லாம் இருக்குது, நாங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தோம் ஒரு காலத்தில். அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. எங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இப்போ எங்களுக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கி ஹவுஸ் ஒய்ஃப்னு சொல்கிறோம், அவங்களே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. எங்கள் ப்ராப்ளம் எங்களுக்கு தெரியும், நாங்கள் அதுலேருந்து வெளியே வரணும். அதுக்கு சொல்லுங்கள் பதில். அதுதான் ஃபார்மல் நியூமராலஜி. பிரச்சனைன்றது வரதாங்க செய்யும். மனித பிறப்பே வந்து பிரச்சனைக்கு உட்பட்டது தான். மனித பிறப்பே பிரச்சனைக்கு உட்பட்டது தான். ஒரு ஆள் பாக்கி இல்லாமல் உலகம் ஃபுல்லாக. அது எந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரியல. ஒரே நம்பரு ஒரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு விதமாக ரியாக்ட் பண்ணும். பல ரூபத்தில் வேலை செய்யும். அதெல்லாத்தையும் பைபாஸ் பண்ணி அழகாக அதை சரி பண்ணி அதை கொண்டு வர்றது தான் நம்ம ஃபார்மல் நியூமராலஜியில் கொண்டு வந்துட்டுருக்குறோம். 40 வருஷமாக அது மூலயமா தான் சரி பண்ணிகிட்ருக்குறோம் உலகம் ஃபுல்லாக. அதெல்லாம் சரிங்க. என்னமோ விதிசார் சொன்னீங்களே, அப்படின்னு ஒன்று விதிசார்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன? அப்புறமா அது கூட இன்னொன்று இருக்குது, தேவதை நியூமராலஜின்னு. என்னங்க புதுசாக சொல்கிறீங்க? புதுசு தான், புதுசாக இருக்கு. ஆமாம், விதிசார் நியூமராலஜி, தேவதை நியூமராலஜி அப்படின்னா இந்த விதிசார்னு சொல்லும்போது ஒரு டேட் இருக்குது. 1ஆம் தேதி பிறந்திருக்கிறாரு, 1ஆவது மாதம் பிறந்திருக்கிறாரு, வருஷம் வந்து 1981ன்னு வச்சுக்கிறேங்க. அதை கூட்டினா திருப்பி 1 தான் வரும். 1, 9, 10, 18, 19, 1 திருப்பி. அப்போ தேதி மாதம் வருஷம் 3 இடத்துல 1, 1, 1ன்னு வருது. கடைசியாக கூட்டினானாக்கா விதி எண்ணு 3. அப்போது தேதி 1, விதி எண்ணு 3. அதுதான் எங்களுக்கு இப்போ தெரியுமே அப்படின்ட்டு பார்க்குறவங்க சில பேர் சொல்கிறாங்க. எனக்கு மைண்டு வாஷ் கேட்குது. அதை நீங்கள் தான் சொன்னீங்களே, தேதியில் 1 இருந்ததுனாக்கா பவர்ஃபுல்லு, தேதியில் 3 இருந்தால் பவர்ஃபுல், விதி எண்ணில் 3 இருந்ததுனாக்கா பவர்லெஸ்ஸு. இதை இவங்க விதி எண் 3 வந்துடுச்சு, பவர்லெஸ் தானே இவங்க, அப்படி தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்பீங்க. அப்படி தான் சொல்லுவேன்னு கூட வச்சுக்கிறேங்க. அதான உண்மை. இப்போது இந்த விதிசார் நியூமராலஜின்றதுனா என்ன அப்படின்னாக்கா, இது 3த்தையும் கூட்டணும். 1, 1, 1, 3 வந்துடுச்சு. அப்போ 1, 1, இங்கே 1, தேதி மாதம் 1, 1, வருஷத்துலேயும் 1, 1, 2, 3, திருப்பி விதியில் 3 வந்துடுச்சு. அப்போ அது 3 கிட்ட 1, 2, 3, 3, 3, 6, 6ல் போய் நின்றுக்கிடுச்சு. இதுதான் விதிசார் நியூமராலஜி. இது ஆண்களாக இருந்தாக்கா ஒரு விதமான வாழ்க்கையை கொடுக்கும், ஒரு லைஃப் இருக்கும். பெண்களாக இருந்தால் அது, ஆண்களாக இருந்தால் விதிசார், பெண்களாக இருந்தால் விதிஷா. அது நான் வச்சுக்கிறேன். நீங்கள் விதிசார் தெரிஞ்சுக்கிட்டாவே போதும், விதிஷாலாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டாம். அது நான் கால்குலேட் பண்ணும்போது நான் பார்த்துக்கிறேன். அப்போ இது 3த்தையும் கூட்டினா கடைசியாக ஒரு நம்பர் வருது, அது 6. இப்போ 1, 1, 1, 3 அப்படின்னு இருக்கிற ஃபார்மெட்டு கடைசி இது 3த்தையும் கூட்டினா திருப்பி நமக்கு விதியன் 3ஐயும் தாண்டி இப்போ 6 புதுசாக உள்ள ஒரு நம்பர் வருது. இப்படி தான் நான் பார்க்குறது, இப்படி தான் நான் பார்ப்பேன். இப்படி பார்த்தா தான் வேலையே செய்யும் எல்லாத்துக்கும். நீங்கள் எதை வேணாலும் படித்து வச்சுக்கோங்க, எதை வேணாலும் செய்யுங்க. அஸ்ட்ராலஜியில் தலைகீழாக கூட படிச்சுக்கோங்க, மொத்தம் ஃபிங்கர் டிப்ஸில் கூட வச்சுக்கோங்க. எண்களுக்கு முன்னாடி அது ஒன்றும் வேலை செய்யாது. சரி, இந்த எண்கள்லாம் நான் ஒரு வேளை தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா,
நான் என்னென்ன விஷயங்கள்லாம் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் சார்? அதுதான் இப்போ சொல்கிறது. இந்த 6ன்னு உள்ளே வரும்போது 3ஆம் நம்பருக்கு ஆப்போசிட் நம்பரே 6 தான். அப்படின்னா பின்னாடி போய் உட்காந்துக்கிடுச்சு 6. அது மறைஞ்சிருக்கு, அது கண்டுபிடிக்க முடியாது. அது பேர் தான் விதிஷா நியூமராலஜி. விதிசார்னும்போது விதிசார்னும்போது நிர்ணயிக்கப்பட்ட வாழ்க்கை, நிச்சயிக்கப்பட்ட வாழ்க்கை, விதிப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை. கரெக்டான தமிழாக்கம் விதிப்படி நடக்கக்கூடிய வாழ்க்கை. அந்த டெஸ்டினி நம்பர் என்னவோ அதான் உங்களுக்கு வாழ்க்கை. அப்போது உங்கள் தேதியில் விதியில் 3 6 உள்ளே உட்காந்துச்சு. 6 இல்லை, என்னங்க புதுசாக வருது, அதுதான் இது. புதுசாக உள்ளே நுழையுது பாருங்கள், அதுதான் 6. அந்த நம்பர் இருக்கும்போது இப்படி போயிட்டுருக்குது எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸு. ஆனால் இந்த நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஒரு நம்பர் உங்கள் தேதிக்குள்ளேயே காம்ப்ளிகேட்டடாகவோ கான்ட்ரவர்சியாகவோ எதிர்ப்பு நம்பர் இல்லாமல் யாருக்கு இருக்கோ அவங்க லைஃப்பில் ஜெயிச்சிருவாங்க, எந்த பிரச்சனையும் வராது சொல்லுவோம். ஆனால் இங்கே பார்த்தா 1 1 1 3. உண்மையிலே இந்த நம்பருக்கு எங்கேயுமே காம்ப்ளிகேட்டட் கிடையாது, கான்ட்ரவர்சி கிடையாது, எதிர்ப்பு எண் கிடையாது, எல்லாம் 1 1 நட்பு நம்பர் தான். ஆனால் இவருக்கு நடக்கிறதெல்லாம் நட்பாக இருக்குமா எதிர்ப்பாக இருக்குமானாக்கா, இவர் என்ன அதாவது 1னாக்கா சாதிக்கக்கூடிய நம்பர், 1னாக்கா அச்சீவ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே நடந்திருக்கும். ஆனால் இவங்களுக்கு அப்படி நடந்திருக்கான்னு பார்த்தாக்கா இருந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரெகக்னிஷனே இல்லாமலே வாழ்ந்துருப்பாங்க கடைசி வரைக்கும். ஏங்க நான் சொல்லலை, அவருடைய விதி பயன் வந்துட்டு அங்கே போய் உக்காந்துருச்சு, கிடைக்கிறத கிடைக்க விடாமல் பண்ணுது. அப்போ நியூமராலஜி பார்க்குறது எப்படி பார்க்கணும், அதுதான் சீக்ரெட். 1 1 1 3 இதுக்கு பார்க்கணும். இன்டைரக்டாக உள்ள ஒருத்தர் உட்காந்துருக்கிறார் ஆரம்பம், அவரையும் சேர்த்து கன்சிடர் பண்ணி பார்த்தா தான் வேலை செய்யும். இதுதான் சீக்ரெட். இறைவன் எப்படிலாம் பாருங்கள், ஒரு விஷயத்தை ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சோட 40 வருஷம் கழிச்சு புதுசாக சொல்லிக் கொடுக்குறாரு. அதுதான் இறைவன். நம்ம நினச்சிருப்போம் இவ்வளோ தான் கண்டுபிடிச்சேன், நானே அப்படி தான் நினச்சேன், அவ்வளோதான் கண்டுபிடிச்சிட்டோம், ஃபார்மெட்டுக்கு மிஞ்சி எதுக்கிட்ட இனி யாரும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சேன். ஓ இருக்குது அப்படின்ட்டு அங்கேருந்து குரல் கொடுத்து சொல்கிறாரு, இருக்குது பாரு அப்படின்ட்டு. இருக்குது, அது வேலை செய்யுது, அதுதான் வேலை செய்யும். இதுக்கு பேர் தான் விதிசார் நியூமராலஜி. ஏன்னா விதி தான் ஃபைனல் பண்ணுது. விதிசார்னாக்கா விதிக்கப்பட்ட வாழ்க்கை, அதையும் கன்சிடர் பண்ண முடிஞ்சால் தான் ஒரு மனிதனை சரியாக்க முடியும். நியூமராலஜி அப்போ தான் வேலை செய்யும். ஆச்சுங்களா? ரைட். இன்னொன்று நடுவில் பேசிட்டு இருக்கும்போது இன்னொன்று சொன்னீங்களே, தேவதை நியூமராலஜி. ஆமாம், அதான். ஏன்னா நீங்கள் வந்து ஏஞ்சல் நம்பர்ஸ்ன்றதை கொடுத்துருந்தா கூட, இப்போ இந்த வார்த்தையை ஒரு வார்த்தை வந்து தமிழாக்கம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? நம்பருக்கு ஏஞ்சல் சொன்னோம், மனுஷனுக்கு ஏஞ்சல் சொல்லலையில, அது நம்பருக்கு தான் ஏஞ்சல், இது மனுஷனுக்கே ஏஞ்சல். இப்போ நான் சொல்ல போகிறது, ஏஞ்சல் நம்பர் கொடுத்தீங்களே, காருக்கு ஏஞ்சல் நம்பர் கொடுத்தீங்க, மொபைலுக்கு ஏஞ்சல் நம்பர், அதெல்லாம் 100% ட்ரூ. அது அப்படியே ஏஞ்சல் நம்பர் வாழ்க்கை தான் கொடுக்கும். அது நம்பருக்கு. நீங்களே ஏஞ்சல். பொதுவாக ஏஞ்சல் தேவதை அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு புலப்படாதது, கண்ணால் பார்க்க முடியாதது. ஆனால் உங்கள் தேதியிலே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு மட்டும்தான் தேவதைக்கு உண்டான நம்பர் உள்ளே இருக்கிறது. இப்போது விதிசார நியூமராலஜிக்கும் இதுக்கும் ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது. அதே தான், அதில் ஒரு சில நம்பர் மட்டும்தான் தேவதை நம்பர். அதை ஆராய்ச்சி பண்ணணும். சரிங்க, தேவதை நம்பர் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, நீங்கள் சொல்கிறீங்க என்ன, நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, எங்களுக்கு தெரியல, இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, என்ன பண்ண போகிறீங்க? தேவதை நம்பர் முதல்ல நமக்கு என்ன பண்ணும்? அதுதான் நமக்கு என்ன பண்ணும் கேள்வி. உங்களை தேவதை ஒரு தேவதை இருக்கிறாள் அப்படின்றால் அந்த தேவதை எப்படியான வாழ்க்கை, அந்த வாழ்க்கை அந்த நம்பர் உங்கள் கையில் இருக்குது. ஆனால் பேர் இல்லை. இப்போ பேரை கொடுத்ததுக்கப்புறம் தேவதை போன்ற வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். ஒரு படி மேலேயே போய் சொல்லணுன்னால் தேவதையே உங்கள் கூட வாழ்வாள். அப்படி என்னை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கு எல்லாத்துக்கும் பண்ண முடியுமா, எல்லாத்துக்கும் இருக்குமா, எல்லாத்துக்கும் கிடச்சிருமான்னா, எங்கள் தேவதை எங்கள் எல்லாத்துக்கும் கிடச்சிருமா, நடந்துருமான்னா, அதிலே வந்துட்டு நம்ம முன் ஜென்மத்தில் பல நன்மைகள் செஞ்சு, பல முன்னோர்களுடைய இதெல்லாம் செஞ்சு, அதை நம்மளோட கனெக்டிவிட்டி ஆகி அது யாருக்கு கிடைக்குதோ அந்த தேதி மூலயமா தான் அந்த தேவதை நம்பரை கண்டுபிடிக்கணும். உடனே இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு அவ்வளோ பேர் ஃபோன் பண்ணாதீங்க, ஏன் நம்பர் தேவதை நம்பரான்ட்டு அப்படிலாம் கேட்டுறாதீங்க. ஏன்னா அதுவே வந்து எனக்கு தெரியாது, 10 லட்சத்துலேயோ 20 லட்சத்துலேயோ 50 லட்சத்துலேயோ ஒரு ஆளுக்கு தான் அந்த நம்பர் இருக்கும். அதெல்லாம் சரிங்க சார், நீங்கள் அந்த நம்பரை கண்டுபிடிச்சி அவங்கள தேவதை மாதிரி வாழ வச்சுருக்கீங்களா?
அப்படிலாம் கேட்டிங்கன்னா அதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். ஏன்னா எதுவுமே ஆராய்ச்சிங்கிறது முன்னாள் கண்டுபிடிச்சி மறுநாள் சொல்கிறதில்ல ஆராய்ச்சி. அதெல்லாம் பல வருடம் இப்போ ஆராய்ச்சி. நீங்கள் பண்ணுற எல்லா ஆராய்ச்சிகளுக்குமே ரிசல்ட் அப்படின்றது கொடுத்தது மட்டும்தான் நீங்கள் வந்து மக்களுக்கு சொல்கிறீங்களா சார்? அப்போ தான் சொல்ல முடியும். ம் அதெல்லாம் கிடச்சி நடந்து ப்ரூஃபானதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். இதெல்லாம் வந்து லண்டன்லேயே ஒருத்தருக்கு கொடுத்தேன். அவருக்கு தேவதைன்னே அதுக்கு தெரியல. அவருக்கு அது தேவதைன்னே தெரியல. ஆனால் அது தேவதை. அவர் டேட் ஆஃப் பர்த்தில் தேவதை நம்பர் இருக்குது. ஆனால் அது அவருக்கு தெரியல. ஆனால் அவர் பெரிய ஆள், பேர் வேண்டாம். அந்த நம்பர் கூட இந்த பேரை, இவருக்கு பேரை கரெக்ட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்கிட்ட பேசுகிறாரு. ஒரு 10 நாள், ஒரு மாதம், அப்படி ஏதோ ஒரு நாள் வைங்களேன், ஐயா என் கூட தேவதையாக வாழ்கிறாரு. அப்படியா, நீங்கள் பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் பார்த்தேன். என் கூட தேவதையே இருக்குது என் கூடயே அப்படின்றார். அதுக்கு தான் அந்த நம்பர் கொடுத்தாருன்னு. தேவதையோடய வாழலாம் நீங்கள். ஏன்னா தேவதை அவள் வர்றான்னாக்கா நீங்கள் தேவதையாக இருந்தாலும் தான் உங்கள் கூட தேவதை வர முடியும். தேவதை வாழ்க்கையை, அது ரெண்டாவது இதில் ஒரு பெரிய சீக்ரெட் இருக்குது. தேவதை வாழ்க்கையை உங்களை வாழ வச்சு தான் தேவதை உள்ளே வருவான். உங்களுக்கு தேவதை வாழ்க்கை கொடுக்கணும். உங்களை ஆர்டினரி பர்சனாக விட்டுட்டு தேவதை வரமாட்டான். வித்தியாசம் இருக்குல்ல. உங்களை திருப்பி அந்த தேவதைக்கு உண்டான வாழ்க்கையை கொடுத்துரும். அதுக்கப்புறம் தேவதை உங்களோட கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையை தேவதை வாழ்க்கை. தேவதையை காணலாம், தேவதை வாழ்க்கை கிடைக்கும். எல்லாத்துக்கும் அது இருக்குமா அப்படின்னாக்கா அதை நாங்கள் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணி, அதான் சொன்னேன், 10 லட்சத்துலையோ இல்லை 20 லட்சத்துலையோ 30 லட்சத்துக்கு ஒரு ஆளுக்கு தான் அந்த நம்பர் இருக்கும். அதெல்லாம் நாங்கள் கண்டுபிடிக்க முடியுமா? சராசரி ஒரு மனிதனுக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, தெரியாது, வராது, வந்தாலும் புரியாது. அதனால தான் என்ன பண்ண போகிறேன், இந்த 3ஐயும் சேர்த்து கோர்ஸாக ஆக்கி திருப்பி ரொம்ப வருஷம் கேப் விட்டுட்டு திருப்பி ஃபார்மட் நியூமராலஜி, விதிசார் நியூமராலஜி, தேவதை நியூமராலஜி 3த்தையும் கோர்ஸாக எடுத்துகிட்டு திரும்ப வந்துட்டு கோர்ஸே கற்றுக் கொடுக்க போகிறேன் திருப்பி. சார் இது பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கே சார். நிறைய பேர் வந்து நாங்கள் நியூமராலஜி கற்றுக்கணும் சார், கற்று தருவாங்களா நிறைய பேர் கேட்டிருக்காங்க. பட் வந்து நம்ம இது வரைக்கும் யாருக்கும் வந்து கற்று தரல. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி கொடுத்தது, அதுக்கப்புறம் கொடுக்கவே இல்லை. மறுபடியும் கொடுக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். எப்போ கொடுக்க போகிறீங்க, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். அதுதான் ஒரு 25 வருஷம், 25 இல்லை, இப்போ 26 27 வருஷம் சொல்லலாம். 27 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தேன். 25 வருஷம் கேப் விட்டுட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10-15 பேர் தான் கொடுத்தேன். அதோட பிரேக் விட்டேன் கொடுக்க. ஏன்னா இது எனக்கு உத்தரவு வந்தால் தான் நான் செய்வேன். ஆமாம், போதும்னு சொல்லிடுச்சு, விட்டுட்டேன். இப்போ திருப்பி கொடுக்க சொல்லிடுச்சு. 3 சேர்ந்து கோர்ஸில் வரும். ஃபார்மட் நியூமராலஜி என்னென்னு எல்லாத்துக்கும் தெரியும். என்ன வேணாலும் கேன் டூ, எதை வேணாலும் பண்ண முடியும். அதுதான் ஃபார்மட் நியூமராலஜி. அடுத்து விதிசார் நியூமராலஜி, அது கூட கோர்ஸில் வந்துடும். விதிஷா நியூமராலஜி, அதான் அது ஃபீமேல் பெண்களுக்கு கொடுக்குறது, அது ஆண்களுக்கு கொடுக்குது. விதிசார் தான் பேர், விதிசார் நியூமராலஜி. தேவதை நியூமராலஜி. இந்த 3த்தையும் ஒரு மனிதன் கற்றுக்கொண்டால் மற்றவர்களுடைய வாழ்க்கை உங்களது உள்ளங்கையில் இருக்கும். இப்போது என் கையில் மற்றவர்களும் எங்கள் உள்ளங்கையில் தான் என்கிட்ட இருக்குது. காமிச்சிக்க மாட்டேன். தேவைக்கு கொடுப்பேன், தேவைக்கு என்ன செய்யணுமோ செய்வேன். அதனால் மற்றவர்களுடைய வாழ்க்கை உள்ளங்கையில், உங்களது உள்ளங்கையிலே இருக்கும். இது 3த்தையும் கற்றுக்கிட்டிங்கனாக்கா கண்டிப்பாக கோர்ஸாக இருக்குது. விருப்பம் உள்ளவர்கள் எல்லோரும் உங்கள் பேரை பதிவு பண்ணிக்கிங்க. பண்ணுறவங்க அவ்வளோ பேருக்கும் கொடுப்பேன்னா அதுவும் தெரியாது. உத்தரவு வர்ற ஆட்களுக்கு மட்டும்தான். கண்டிப்பாக கரெக்டாக சொல்கிறீங்க. உத்தரவு வர ஆளுக்கு இதுக்கு முன்னாடி அப்படி தான் கொடுத்தேன். உத்தரவு வர ஆளுக்கு தான். ஆனால் ரொம்ப வருஷம் கேப் விட்டதில் எவ்வளவோ பேர் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. வரட்டுங்க, வந்தால் சொல்கிறேன், வரட்டும் தான், வந்தால் சொல்கிறேன் அப்படி சொல்லிட்டு தான் இருந்தபடியே எப்போன்னு சொல்லலை. ஸோ இப்போது உங்களுக்கு இது மூலமாக அனௌன்ஸே பண்ணிவிட்டேன். எல்லோரும் டக்கு புக் பண்ணிடுங்க. பண்ணும்போது நாங்கள் சொல்லுவோம். பண்ணும்போதே உங்கள் டேட் ஆஃப் பர்த், பேர், ராசி, நட்சத்திரம் எல்லாத்தையும் அனுப்பி விடுங்க. வாட்ஸ்அப்புக்குள்ளேயே அனுப்பி விட்ருங்க. யார் யாருக்கெல்லாம் வருது, யார் யாருக்கெல்லாம் கிடைக்குது, யார் யாருக்கு நடக்குதுலாம் பார்ப்போம். மற்ற ஃபார்மாலிட்டிலாம் அப்புறம் பிறகு சொல்லிப்போம். ஸோ கண்டிப்பாக உலக மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கையும் தாண்டி நாங்களும் இதுக்கு நிபுணராகிறதுக்கு ஆசைப்படுறோம். அப்படி விருப்பம் கொள்கிறவங்களும் உள்ள கனெக்டிவிட்டியை கொண்டு வந்து கொடுத்தாச்சு. விருப்பம் உள்ளவரவங்க வரலாம். நீங்களும் உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ 3 நியூமராலஜி பார்க்குறீங்க. அப்போது 3 நியூமராலஜி ஒரு மனுஷனை சரி பண்ணணும். அதான் சரி பண்ணணும் மீன்ஸ் தேவதை நியூமராலஜி எல்லாத்துக்கும் வராது. அது இப்போவுமே சொல்லிடுறேன். கோர்ஸில் வரவங்க தெரிஞ்சுக்கிடலாம்.
அந்த முதல்ல சொல்லிட்டேன் நான் 10 லட்சமோ 20 லட்சமோ 30 லட்சமோ 50 லட்சமோ எனக்கு தெரியாது. அதில் ஒரு ஆளுக்கு தான் அந்த தேவதை நம்பர் அதுக்குள்ளே இருக்கும். அந்த நம்பரை டியூன் பண்ணி பேர் அதுக்கு தகுந்த மாதிரி அப்படி தட்டி விட்டேன்னு சொன்னால் தேவதை போன்ற வாழ்க்கை தேவதையோட வாழ்க்கை. ஏன்னா அவள் தேவதை வந்து உங்கள் கூட வாழ்கிறா அப்படின்னாக்கா நீங்கள் உங்களை தேவதை ஆக்குனதான் அவங்க வருவாங்க. ஸோ இதுதான் கான்செப்ட்டு. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன். சந்திப்போம். கண்டிப்பாக சார். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்கள் எல்லாருக்கும் ஃபார்மட் நியூமராலஜியை கற்றுக்கணும். அந்த ஃபார்மட் நியூமராலஜிக்குள்ளே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை சூழ்ச்சமங்களை கற்றுக்கிட்டு நீங்களும் ஒரு ஃபார்மட் நியூமராலஜி நிபுணராகவோ இல்லை உங்கள் வாழ்க்கையை ரொம்ப அழகாக ஸ்மூத்தாக நடத்திட்டு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய கிளாஸஸை முன்பதிவு பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக இந்த ஒரு தகவல் நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் நாங்கள் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்.